ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விண்வெளியில் ஒரு பெரிய வேக்யூம் கிளீனர் இருந்தால் எப்படி இருக்கும்? அது பக்கத்தில் போகிற எல்லாத்தையும் அப்படியே உள்ளே இழுத்துடும்ல, அதுதான் அந்த பிளாக் ஹோல். ஆனால் இது சாதாரண வேக்யூம் கிளீனர் இல்லை, ஒளியை கூட விடாமல் உள்ளே இழுக்கிற ஒரு ராட்சச அரக்கன். நம்ம வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் என்றைக்குமே அழியாதுன்னு நினைக்காதீங்க. ஒரு பெரிய நட்சத்திரம், அதாவது நம்ம சூரியனை விட பல மடங்கு பெரியது, அந்த நட்சத்திரம் அழியும் போது இந்த பிளாக் ஹோலாக மாறுது. அந்த நட்சத்திரம் எரிஞ்சு முடிஞ்சதும் அது அப்படியே தன்னோட சொந்த ஈர்ப்பு விசையால் உள்ளுக்குள்ளேயே சுருங்கிடும். ஒரு கட்டத்தில் அது ரொம்ப சின்னதாக ஆனால் ரொம்ப அதிக எடையோட டென்சிட்டியாக மாறிடும். இப்போ அந்த இடம் பிளாக் ஹோலாக மாறி சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வேட்டையாட ஆரம்பிச்சிடும். பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசை எவ்வளோ பலமாக இருக்கும் தெரியுமா? உதாரணத்துக்கு ஒளியோட வேகம் தான் அந்த உலகத்திலேயே ரொம்ப வேகம். ஆனால் அந்த வெளிச்சமே பிளாக் ஹோல் பக்கத்தில் போனால் அதால் தப்பிச்சு வெளியே வரவே முடியாது. அதனால தான் அந்த கருப்பான பிளாக் ஹோல் தெரியுது. அங்கேருந்து வெளிச்சம் வெளியே வராதனால தான் நாம் பிளாக் ஹோலை நேரடியாக பார்க்க முடியாது. அதை சுற்றி இருக்கிற நட்சத்திரங்கள் எப்படி நகருதுன்னு வச்சு தான் அங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. பிளாக் ஹோலை சுற்றி ஒரு பார்டர் கோடு இருக்கும், அதுக்கு பேர் தான் ஈவென்ட் ஹொரிசான். அந்த கோட்டை தாண்டி நீங்கள் ஒரு தப்பு செஞ்சு உள்ளே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் நீங்கள் விண்வெளியில் காணாமல் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அங்கேருந்து யாராலும் எதனாலையும் திரும்பி வரவே முடியாது. அது ஒரு ஒன்வே ரோடு மாதிரி. ஒருவேளை மனுஷங்க பிளாக் ஹோலுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? ஸ்பெக்டிஃபேக்ஷன் நூடுல்ஸ். இது கேட்குறதுக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப கொடுமையான விஷயம். பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசை கால்கிட்ட ஒரு மாதிரியும் தலைக்கிட்ட ஒரு மாதிரியும் இருக்கும். நீங்கள் உள்ளே போகும்போது உங்கள் கால்களை பிளாக் ஹோல் ரொம்ப வேகமாக இழுக்கும். இதனால் உங்கள் உடல் அப்படியே ரப்பர் மாதிரி நீண்டு நூடுல்ஸ் மாதிரி ஆகிடுவீங்க. இதனால் விஞ்ஞானிகள் இதை ஸ்பெக்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, இது நடக்கிறதுக்குள்ளே அங்கே இருக்கிற அழுத்தத்தில் நாம் காணாமல் போயிடுவோம். ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். பிளாக் ஹோல் பக்கத்தில் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க நேரம் ரொம்ப மெதுவாக ஓடும். உதாரணத்துக்கு நீங்கள் பிளாக் ஹோல் பக்கத்தில் ஒரு மணி நேரம் இருந்துட்டு பூமிக்கு திரும்பி வந்தீங்கன்னா இங்கே பல வருஷங்கள் கடந்திருக்கும். சரி, அந்த பிளாக் ஹோலோட மையப்பகுதியில் என்ன தான் இருக்குது? அங்கே தான் சிங்குலாரிட்டி இருக்குது. இது ஒரு சின்ன புள்ளி தான், ஆனால் இதோட எடை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெரியது. இங்கே தான் நம்ம படித்த ஃபிசிக்ஸ் லா எதுவுமே வேலை செய்யாது. அங்கே போனால் நாம் என்ன ஆகும்? வேறு டைமென்ஷனுக்கு போயிடுவோமா இல்லை அழிஞ்சிடுவோமாங்கிறது இன்றைக்கும் ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்குது. சில விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக் ஹோல் ஒரு குப்பை தொட்டி கிடையாது, அது ஒரு வாசல், போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ஹோல் வழியாக உள்ளே போனால் யூனிவர்ஸோட இன்னொரு பக்கத்துக்கு நம்மளால் போக முடியும்னு ஒரு தியரி இருக்குது. அதுக்கு பேர் தான் வார்ம் ஹோல். ஆனால் இது இன்னும் நிரூபிக்கப்படலை. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இருக்கிற மில்க்வே கேலக்சியோட மையத்தில் ஒரு பிரமாண்டமான பிளாக் ஹோல் இருக்குது. அதுக்கு பேர் தான் சைடேரியஸ் ஏ. இது நம்ம சூரியனை விட 40 லட்சம் மடங்கு அதிக எடை கொண்டது. ஐயோ, அப்போ நம்மளாம் இது இழுத்துக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது நம்ம பூமியில் இருந்து சுமார் 26,000 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்குது, 26,000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. அதாவது நாம் அங்கே போகணும்னா ஒளியோட வேகத்தில் போனால் கூட 20,000 வருஷம் ஆகும். அதனால் நம்ம ரொம்ப சேஃப். நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான், நம்ம சூரியன் ஒரு நாள் பிளாக் ஹோலாக மாறி பூமியை ஒழுங்கிடுமா? உண்மை என்னென்னா, சூரியன் அந்த அளவுக்கு பெரிய நட்சத்திரம் கிடையாது. ஒரு நட்சத்திரம் பிளாக் ஹோலாக மாறணும்னா அது சூரியனை விட குறைஞ்சது 20 மடங்கு பெருசாக இருக்கணும். சூரியன் இன்னும் 500 கோடி வருஷம் கழித்து ஒரு வெள்ளை ஒயிட் டார்க் நட்சத்திரமாக தான் மாறுமே தவிர பிளாக் ஹோலாக மாறாது. விண்வெளியில் சில பிளாக் ஹோல்கள் எந்த இடத்துலையும் நிற்காம அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ரோக் பிளாக் ஹோல். ஒருவேளை அப்படி ஏதாவது ஒன்று நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நமக்கு ஆபத்து. ஆனால் விண்வெளிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி. அதில் ஒரு சின்ன பிளாக் ஹோல் நம்மளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கோடியில் ஒரு பங்கு கூட கிடையாது. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பிளாக் ஹோல் வெறும் அழிவை மட்டும் தர்றதில்லை. ஒரு கேலக்ஸி உருவாகிறதுக்கும் அது செதறி போகாமல் ஒன்றா இருக்கிறதுக்கும் இந்த பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசை தான் ரொம்ப முக்கியம். பிளாக் ஹோல் இல்லைன்னா இன்றைக்கி நாம் இருக்கிற இந்த மில்கிவே கேலக்ஸியே இருந்திருக்காது.